மசாலா அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அவரைக்காயை நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துருங்க. ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணாதீங்க. இந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். இதோ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இதோட தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக அரைச்சி ஒரு பேஸ்ட் போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 2 துண்டு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி சேர்க்கறதுனால தண்ணி டக்குன்னு ட்ரை ஆயிரும். இப்போ இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கலவை சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.